வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் AM ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஃபைலின் சூறாவளி இந்தியாவின் ஆந்திர மற்றும் ஒரிசா மாநிலங்களை தாக்கும் அபாயம். சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேற்றம். கம்பஹா ரதுபஸ்வல நதுங்கமு விஹார மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக 15 பேர் கைது. இலங்கையில் நடைமுறை இருக்கும் பழமையான சட்டங்களுக்கு பதிலாக புதிய சட்டங்களை கொண்டு வரவிருப்பதாக பிரதமர் நீதியரசர் தெரிவிப்பு. பொதுநோய் மாநாட்டை முன்னிட்டு ரூபவாணி கூட்டு தாபனம் ஒழுங்கு செய்த நிகழ்ச்சிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பம். ஐரோப்பா கண்டத்துக்கு சமீபத்தில் உள்ள நீர்ப்பரப்பில் சட்டவிரோத குடிவரவாளர்களை ஏற்றிச் சென்ற மற்றொரு படகு நீரில் மூழ்கி விபத்து. இனி விரிவான செய்திகளை முதலில் சில உள்நாட்டு செய்திகள். இந்திய வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் விடுத்துள்ள அறிவித்தலில் பைலின் என்ற சூறாவளி இந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் மோதியுள்ளதாக அறிவித்துள்ளனர். 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். 1999ஆம் ஆண்டின் பின்னர் இந்தியாவை தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளி இதுவாகும். அதேவேளை கொழும்பு வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் தருகையில் பைலின் சூறாவளி காரணமாக இலங்கையில் நேரடி தாக்கம் எதுவும் இருக்க மாட்டாது என தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் வளிமண்டல நிலையங்களின் தரப்படுத்தலின் அடிப்படையில் பைலின் சூறாவளி 5ஆம் நிலை சக்தி வாய்ந்த புயல் காற்று என தரப்படுத்தப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டில் அமெரிக்கா மீது மோதிய கத்ரீனா சூறாவளிக்கு இது சமமானதாகும். வங்காள விரிகுடாவில் கடந்த சில நாட்களாக நிலவிய தாளமுக்கம் காரணமாக புயல் காற்றின் நிலைமை உருவாகியது என்றும் பின்னர் சக்தி வாய்ந்த சூறாவளியாக இது மாறியது என்றும் அறிவிக்கப்படுகிறது. மணிக்கு 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் இது வீசியுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் கடும் மழை பெய்துள்ளது. சூறாவளி காரணமாக 10 மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஒரிசா மாநிலத்தில் பெருமளவு சேதத்தை இது ஏற்படுத்தும் என்றும் மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கான விமான சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்திய வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் தகவல் தருகையில் சூறாவளி வீசும் சமயத்தில் 11 அடி உயரத்துக்கு கடல் அலைகள் எழும்பும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அபாயகரமான பகுதிகளில் கடற்தொழில் நடவடிக்கைகளும் கடற்பிரயாணங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. மீன் விநியோகமும் ரயில் சேவைகளும் பாதிக்கப்படலாம் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பாதுகாப்பு படையினர் உச்சகட்ட தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை சூறாவளியிலிருந்து பாதுகாக்கப்படவென ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் விஷட பூஜைகளையும் யாகங்களையும் செய்து வருகின்றனர். ඊළඟට දකුණු බටහිර වගේ ප්‍රදේශවලට කබරගම් වගේ ප්‍රදේශවලට දැසේ තියෙන හැකියාව පවතින අද රාත්‍රී දැන් මේ වන විට සුළුකුණාඩු පවතින්නේ යාපනයේ ඉඳන් කිලෝමීටර් 1100ක් විතර උතුරක් ඊශාන දිශාවත් අතර දිශාවකින්. යාපනයේ ඉඳන් කිලෝමීටර් 300කට වගේ பைலின் என்ற சூறாவளி வங்காள விரிகுடாவை கடந்து இந்தியாவின் கிழக்கு கரையை மோதியிருக்கையில் ஒரிசா மற்றும் ஆந்திர பிரதேஷ் மாநிலங்களைச் சேர்ந்த 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இந்திய வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் தருகையில் மணிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சூறாவளி வீசும் என அறிவித்துள்ளது. அதேவேளை ஹவாயில் உள்ள அமெரிக்க கடற்படை சூறாவளி எச்சரிக்கை நிலையம் விடுத்த அறிக்கையில் 269 கிலோமீட்டர் வேகத்தை இந்த சூறாவளி கொண்டிருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1999ஆம் ஆண்டில் வீசிய மிக மோசமான சூறாவளியினால் ஒடிசா மாநிலத்தில் 10,000 பேர் இறந்திருந்தனர். அதிகாரிகள் தகவல் தருகையில் இந்த தடவை முன்னெச்சரிக்கைகளை விடுத்து தாங்கள் பைலின் சூறாவளியை எதிர்கொள்ள சகல விதத்திலும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனைத்து நாடுகளும் சிகரெட் பெட்டிகளின் மேலுறையில் 70% உள்ளடக்கும் வகையில் சுகாதாரம் சம்பந்தமான எச்சரிக்கை வாசகங்களை பிரசுரிக்க தீர்மானித்துள்ளன. இந்த திட்டம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. 194 நாடுகள் உலக சுகாதார அமைப்பில் அங்கத்துவம் வகிக்கின்றது. இவற்றில் 127 நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான இந்த நாடுகள் அனைத்தும் உரிய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பஸ் வண்டிகளிலும் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் சட்ட விதிமுறைகளும் கடுமையாக பின்பற்றப்படும். இலங்கையில் சிகரெட் பெட்டிகளின் மேற்பக்கத்தில் 89% பகுதியை உள்ளடக்கும் வகையில் புற்றுநோயாளர் ஒருவரின் புகைப்படம் ஒன்று அச்சிடப்பட வேண்டும் என்று யோசனை முன்வைக்கப்பட்டது.
தாய்லாந்து அரசு சிகரெட் பெட்டிகளின் மேலுறையில் 80% உள்ளடக்கும் வகையில் புற்றுநோய் தொடர்பான படங்களை பிரசுரித்திருக்கின்றது. 2013ஆம் ஆண்டு உலக புகைப்பிடித்தல் ஒழிப்பு தின விருது அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு கிடைத்ததை முன்னிட்டு கொழும்பில் ஒழுங்கு செய்யப்பட்ட பாராட்டு விழாவில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. ரத்துபஸ்வல நெதுங்கமோ விஹாரை மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று கம்பஹா பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ரத்துபஸ்வல நீர் பிரச்சினை தொடர்பான ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று கூறி இந்த விஹாரை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு வாள்கள் மற்றும் தடிகளுடன் வந்த குழுவினர் விகாரைக்கும் அங்கிருந்த வாகனங்களுக்கும் சேதங்கள் ஏற்படுத்தினார்கள். ரத்துபஸ்வல நீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கும் வேளையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் ஐக்கிய தேசிய கட்சி அரசியல்வாதி ஒருவரும் ஜேவிபியும் பின்னணியில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த பிரதேசத்தில் அமைதியை சீர்குலைக்க சிலர் வெகு நாட்களாக முயற்சித்தார்கள் என்று விகாரையின் பிரதம குரு சங்கைக்குரிய யாகோட சீவலி தேரர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்த வந்தவர்கள் விகாரைக்கு முன்னால் உள்ள வீடு ஒன்றின் மீதும் வர்த்தக நிலையம் ஒன்றின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் காலம் கடந்த சட்டங்களை தற்காலத்துக்கு ஏற்ற வகையில் மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகளை கணனி மூலம் தாக்கல் செய்ய எதிர்வரும் நாட்களில் வசதிகளை ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் நீதியரசர் குறிப்பிட்டார். பதுளை நீதிமன்ற கட்டட தொகுதியை பார்வையிடச் சென்றிருந்த வேளையில் பிரதமர் நீதியரசர் இதனை குறிப்பிட்டார். நீதிபதிகள், சட்டத்தரணிகள் மற்றும் நீதிமன்ற உத்தியோகத்தர்கள் மத்தியில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். මේ නඩු පරිපාලනය කිරීමට ක්‍රමවේදයක්. A case management system. මුදුරු අනාගතයේදීම පරිගණක ආශ්‍රයෙන් විද්‍යුත් මාධ්‍යයෙන් නඩු ගොනු කිරීමට ශ්‍රේෂ්ඨ අධිකරණයේ අපි පටන් ගන්න යනවා පයිලට් ප්‍රොජෙක්ට් එකක් මානවයි. தனியார் பஸ் கட்டணங்களை 7% அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அது அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும். கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் தனியார் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படவிருந்தன. அரசு இதற்கு பதிலாக பஸ் வண்டி உரிமையாளர்களுக்கு சலுகைகளை வழங்கியது. இதற்காக முத்தரப்பு குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டது. அமைச்சு அதிகாரிகள், பஸ் வண்டி உரிமையாளர்கள், பயணிகள் ஆகியோர் இதில் அங்கம் வகிக்கின்றனர். இந்த குழுவின் தீர்மானத்திற்கு அமைய இம்முறையும் நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பஸ் கட்டணங்கள் தொடர்பாக தேசிய கொள்கை திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு அமைச்சரவை துணைக்குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. தேசிய டெங்கு வாரத்தில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வரும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை தொடர்ந்து பேண வேண்டும். இதற்காக அனைத்து நிறுவனங்களும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. டெங்கு வாரம் நாளை முடிவடையும். இந்த திட்டத்தின் கீழ் தேசிய வைத்தியசாலையிலும் சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஊக்கி போன இலத்திரனியல் உபகரணங்கள் அளிக்கப்பட்டதுடன் டெங்கு நுளம்புகள் பரவும் இடங்களும் துப்புரவு செய்யப்பட்டன. சூழலை துப்புரவாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு தொல்லையை இல்லாமல் செய்வது அனைவரது கடமையாகும். நோயாளர் ஒருவர் சிகிச்சை பெற வரும் இடங்களையும் மிகவும் துப்புரமாக வைத்திருத்தல் வேண்டும். சகல பாடசாலைகளும் வாரத்துக்கு 2 தடவைகள் துப்புரவு செய்யப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்களை துப்புரவு செய்வது டெங்கு வாரத்துக்கு மாத்திரம் வரையறுக்கப்படக்கூடாது என்று தேசிய வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். සතුටු වෙන්න පුළුවන් පහුගිය කාලය තුල දීප ව්‍යාප්තකව කරන ඩෙන්ගු මර්ධන වැඩසටහන් නිසා අද ඔප්පු වෙලා තියෙනවා ඩෙන්ගු පාලනය කිරීමට ඒ තුලින් හැකි බව. ඩෙන්ගු මර්ධනය සඳහා பொதுநலவாய நாட்டுத் தலைவர்கள் மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஒழுங்கு செய்யும் நிகழ்ச்சிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. யாழ்ப்பாணம் நல்லூர் கோவிலுக்கு அருகிலும் திஸ்ஸமஹாராம நகரத்திலும் இந்த வைபவங்கள் ஆரம்பமாகும். எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 8 மணிக்கு வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் ஆரம்பமாகும் வாகன பேரணி 21 நகரங்களை கடந்து இம்மாதம் 30ஆம் தேதி காலிமுகத்திடலை வந்தடையும். இந்த பிரதான நகரங்களில் ரூபவாகினி கூட்டுத்தாபனம் கலாசார நிகழ்ச்சிகள், கல்வி கருத்தரங்கு போன்றவற்றையும் ஒழுங்கு செய்ய உள்ளது. பொதுநலவாய நாடுகளின் தலைவர் பதவி இலங்கைக்கு கிடைத்தமை தொடர்பாக
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரிவிக்கப்படும் வாழ்த்துகளும் இந்த வாகன பேரணியின் போது ஏற்றுக்கொள்ளப்படும். பொதுநலவாய மாநாட்டின் முக்கியத்துவம், இதன் மூலம் நாட்டுக்கு கிடைக்கும் பொருளாதார, சமூக, அரசியல் நன்மைகள் தொடர்பாக மக்களுக்கு விளக்கமளிக்கப்படும். படையினர், போலீசார், சிவில் பாதுகாப்பு படையினர், ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், லேக் ஹவுஸ் நிறுவனம், கல்வி அமைச்சு, கலாசார அமைச்சு, பௌத்த மத அலுவல்கள் அமைச்சு, தேசிய இளைஞர் படை, இளைஞர் சேவைகள் மன்றம், சமுர்த்தி அதிகார சபை உட்பட பல நிறுவனங்கள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும். இந்த மாநாட்டை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்ட இசை நிகழ்ச்சி அமைச்சர் கெஹலி ரமுக்வெல்லவின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. அமைச்சின் செயலாளர் சரித ஹேரத், ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவர் மொஹான் சமரநாயக்க, பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகி ஆகியோர் இதில் கலந்து கொண்டார்கள். தொழில்நுட்ப பாடம் பாடசாலை பாடவிதானத்தில் சேர்க்கப்பட்டுள்ளமை எமது நாட்டின் மனிதவள அபிவிருத்திக்காக அரசு ஆற்றிய பாரிய பணி என்று அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். சிறந்த தொழில்நுட்பவியலாளர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோரை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். கம்பஹா பண்டார்நாயக்க கல்லூரியில் நடைபெற்ற எக்ஸ்பேண்ட் கல்வி விஞ்ஞான தொழில்நுட்ப கண்காட்சியில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். அரச நிறுவனங்களின் காட்சிக்கூடங்கள், மாணவர்களின் காட்சிக்கூடங்கள் என்பனவும் இங்கு இடம்பெற்றன. மாணவர்கள் நிர்மாணித்த மோட்டார் வாகனம், வெளிச்ச வீடுகள், விமான நிலையத்தின் மாதிரி என்பனவும் காட்சிப்படுத்தப்பட்டன. வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகளும் இடம்பெற்றன. இந்த கண்காட்சியில் பிரதி அமைச்சர்களான லசந்த அழகியவண்ண, சரண குணவர்தன ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய அபிவிருத்தி நடவடிக்கைக்கு டெக்னோ 2013 தேசிய கண்காட்சி பெரிதும் உறுதுணையாக இருக்கும் என்று இலங்கை பொறியியலாளர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு, வெளிநாட்டு தொழில் முயற்சியாளர்கள் 250க்கும் அதிகமானோர் தமது படைப்புகளை இங்கு காட்சிப்படுத்தியுள்ளனர். அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பல இந்த கண்காட்சியில் கலந்து கொள்கின்றனர். இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான உபகரணங்கள் தொடர்பான தொழில்நுட்ப அறிவையும் இங்கு பெற்றுக் கொள்ளலாம். இலங்கை மின்சார சபை, டெலிகாம் நிறுவனம், இலங்கை துறைமுக அதிகார சபை என்பனவும் கண்காட்சியில் கலந்து கொள்கின்றன. இலங்கை பொறியியலாளர் நிறுவனம் ஒழுங்கு செய்த கனிஷ்ட பிரிவினருக்கான ஆக்கத்திறன் போட்டித் தொடரில் வெற்றி பெற்ற பாடசாலை மாணவர்களின் படைப்புகளும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இறுதிச் சுற்றில் தெரிவாகும் மாணவர்கள் 3 பேருக்கு அமெரிக்காவில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த கண்காட்சி இலங்கையின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு சிறந்த நுழைவாயிலாக அமைகின்றது என்று இலங்கை பொறியியலாளர் நிறுவனத்தின் தலைவர் ஷவேந்திரநாத் பெர்னாண்டோ தெரிவித்தார். தமது படைப்புகள் தொடர்பாக மக்களுக்கு அறிவூட்ட வாய்ப்பு கிடைத்தமை தொடர்பாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். உலக மூட்டுவலி தினம் இன்றாகும். மூட்டுவலி நோயை ஆர்த்ரடிஸ் என்றும் அழைப்பார்கள். இந்த நோய் கை கால்களின் மூட்டு பகுதிகளில் ஏற்படுகின்றது. இது உலகம் முழுவதிலும் வியாபித்துள்ளது. இலங்கையிலும் ஆர்த்ரடிஸ் நோயாளர்கள் காணப்படுகின்றனர். நாளாந்த வாழ்க்கையில் உரிய முறையில் உட்காராமை, நித்திரை முழித்தல், உடற்பயிற்சி செய்யாமை போன்றவற்றினால் இந்த நோய் ஏற்படுகின்றது. அதிகமான உப்பு, சீனி என்பவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதனாலும் இந்த நோய் ஏற்படுகின்றது. வயது வந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு இணங்க ஆர்த்ரடிஸ் நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. உலக ஆர்த்ரடிஸ் தின நிகழ்வுகள் லட்சுமண் கதிர்காமல சர்வதேச கற்கை நிலையத்தில் இன்று நடைபெற்றது. சுகாதார அமைச்சின் பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஜெயசுந்தர பண்டார சிறப்புரை ஆற்றினார். දෛනික ජීවිතයේදී නිවැරදි ඉරියව් අනුව වාඩි නොවීම, නිදිවැරීම, ව්‍යායාම නොකිරීම වැනි සිරුරේ සමබරතාව ගිලිහි රෝගී තත්ත්වය හටගනී. අධික ලුණු හා සීනි සහිත ආහාර පරිභෝජනය මීට තවත් හේතුවකි. වැඩිහිටි ජනගහනය ඉහළ යාමත්. வாழ்வின் எழுச்சி வேலை திட்டத்தின் 5ஆம் கட்ட நடவடிக்கைகள் மேலும் பல பிரதேசங்களில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. கிண்ணியா பிரதேச செயலகத்தின் வேலை திட்டத்தை ஃபைசல் நகரில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் ஆரம்பித்து வைத்தார். பிரதேச செயலாளர் கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நகர முதல்வர் டாக்டர் ஹில்மி உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மரம் நடுகை, விதைகள் விநியோகம் என்பன கிண்ணியா பிரதேச செயலகத்தின் 31 கிராம சேவர் பிரிவுகளிலும் இடம்பெற்றன.
பொத்துவில் பிரதேச நிகழ்வுகள் அல் ஹிதாயா பாடசாலையில் பிரதேச செயலாளர் எம் தௌஃபிக் தலைமையில் நடைபெற்றன. அமைச்சர் ஏஎல்எம் அத்தாவுல்லாவின் இணைப்பு செயலாளர் ஏபி தாவூத், பிரதேச சபையின் தவிசாளர் எம் வாசித் உட்பட பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். பழமர கன்றுகள், தென்னங்கன்றுகள் என்பன நாட்டி வைக்கப்பட்டதுடன் விதைப்பொதிகளும் வழங்கப்பட்டன. இரக்காமம் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வரிப்பத்தாஞ்சேனை கிராமத்தில் பிரதேச செயலாளர் எம் நசீர் தலைமையில் வாழ்வின் எழுச்சி வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சம்மாந்துறை பிரதேச சபை தவிசாளர் ஏஎம் நௌஷாத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மரக்கன்றுகளும் விதைகளும் நாட்டி வைக்கப்பட்டன. ஆலையடிவெம்பு பிரதேச செயலக பிரிவிலும் வாழ்வின் எழுச்சி நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பிரதேச செயலாளர் வி ஜெகதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என தேசிய கொடியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்த பிரதான நிகழ்வு வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவில் உள்ள கல்குடா கிரமி சேவையாளர் பிரிவில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாவட்ட செயலாளர் PSM சார்ல்ஸ், திணைக்கள தலைவர்கள், சமுர்த்தி அதிகாரிகள் உட்பட பலரும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். 50,000 ரூபாய் பெறுமதியான கடனுதவியும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வன்னி ஸ்ரீ வெங்கடேஷ வரதராஜ பெருமாள் ஆலய வருடாந்த மகோற்சவத்தில் தேர் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தின் விஜய வருட மகோற்சவம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. பல நாட்களாக திருவிழாக்கள் நடைபெற்றதை அடுத்து இன்று காலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேஷ வரதராஜ பெருமாள் சித்திர தேரில் வீதிவலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். அதிக எண்ணிக்கையான பக்தர்கள் தேர் திருவிழாவில் பங்கு பெற்றனர். நாளை தீர்த்த திருவிழாவுடன் மகோற்சவம் இனிது நிறைவடையும். தொடர்பான விளையாட்டுச் செய்திகள். முதலில் கிரிக்கெட் சம்பந்தமான செய்தி ஒன்று. சர்வதேச கிரிக்கெட் நடுவர் சைமன் டெஃபலின் தலைமையில் நடைபெறும் விசேட பயிற்சி பட்டறை எதிர்வரும் 14ஆம் தேதி ஆரம்பமாகும். இது 22ஆம் தேதி வரை நடைபெறும். இலங்கை கிரிக்கெட் நடுவர்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்காக இந்த பயிற்சி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. குமார் தர்மசேன, ருச்சித்ர பல்யகுரு உட்பட நடுவர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு சிவானந்தா விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாட்டு பயிற்சி காலம் ஒன்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை செயலாளர் நிஷாந்த ரணதுங்கவினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. முத்தையா முரளிதரன் மன்றத்தினால் அமைக்கப்பட்ட இந்த கிரிக்கெட் பயிற்சி களத்தின் திறப்பு விழா நிகழ்ச்சிகள் மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவர் NP ரஞ்சன், செயலாளர் விவேகானந்தன் பிரதீபன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றன. இந்த கிரிக்கெட் பயிற்சி களம் திறந்து வைக்கப்பட்டதன் மூலம் மட்டக்களப்பு மாவட்ட கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் பெரும் நன்மை அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஃபைலின் சூறாவளி இந்தியாவின் ஆந்திர மற்றும் ஒரிசா மாநிலங்களை தாக்கும் அபாயம். சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேற்றம். கம்பஹா ரதுபஸ்வல நதுங்கமு விஹாரம் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக 15 பேர் கைது. இலங்கையில் நடைமுறையில் பழமையான சட்டங்களுக்கு பதிலாக புதிய சட்டங்களை கொண்டு வரவிருப்பதாக பிரதமர் நீதியரசர் தெரிவிப்பு. பொதுநலவாய் மாநாட்டை முன்னிட்டு ரூபவாணி கூட்டு தாபனம் ஒழுங்கு செய்த நிகழ்ச்சிகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பம். ஐரோப்பா கண்டத்திற்கு சமீபத்தில் உள்ள நீர்ப்பரப்பில் சட்டவிரோத குடிவரவாளர்களை ஏற்றிச் சென்ற மற்றொரு படகு நீரில் மூழ்கி விபத்து. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.